ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதுண்ணா. ஓகே. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, வேர் கிளாஸ்ல வந்து ஒரே ஒரு காலம் தான் நம்ம யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து மல்டிபிள் காலத்த வந்து வேர் கிளாஸ்ல ஃபெட்ச் பண்ணி நாம இது வேலிடேட் பண்ண முடியும். இது வந்து என்னன்னா, ரோ வைஸ் கம்பேரிசன் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப வந்து எப்போதுமே ஃப்ரம் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, அ சப்குயரி எழுதுகையில வந்து சேம் டேபிள்ல இருந்து மல்டிபிள் காலத்த வந்து நம்ம ஃபெட்ச் பண்றோம். சரிங்களா? மல்டிபிள் காலத்த ஃபெட்ச் பண்ணி நம்ம அவுட்டர் குவெரில வேலிடேட் பண்ணணும் அப்டின்னா, இப்போ நம்ம வந்து மல்டிபிள் அன்கண்டிஷ இ மல்டிபிள் இன் கண்டிஷனோ, ஆர் கண்டிஷனோ யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்லாம நம்ம ஒரே வாட்டி ஃபெட்ச் பண்ணிட்டு, நம்ம இந்த மாரி பேர் வைஸ் கம்பேரிசனும் பண்ணலாம். இது வந்து காம்போனன்ட் வேர் கிளாஸ் இல்ல பேர் வைஸ் கம்பேரிசன் சொல்லுவாங்க. எப்ப இந்த இது ஒர்க் ஆகும்னா, ஈக்குவாலிட்டி ஆப்பரேட்டர் இது பண்ணிடலாம். வந்து என்னன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அது என்ன, இப்ப நான் வந்து ஜஸ்ட் நார்மலா ஒரு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்பி வேர் நம்பர் செலக்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் இப்ப என்னன்னா, ஓகே. இப்ப வேற என்னன்னா, இங்க வந்து
where part number equal to 20 and மறுபடியும் select from equal to பாத்தீங்கன்னா இதே இதுல எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து என்னன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் 10ஓட டிபார்ட்மெண்ட் நம்பரும் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் 10ஓட எம்ப்ளாயி நேம் இது ரெண்டும் மேட்ச் ஆனா அந்த ரெக்கார்டை வந்து இதுல இருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறோம். சரிங்களா? நான் ஜஸ்ட் சிம்பிள் லாஜிக் எழுதிருக்கேன். சேம் டேபிள்ல இருந்து நம்ம வந்து சேம் டேபிள் அந்த கண்டிஷன் எல்லாம் சேம், ஒன்லி இந்த செலக்ட் கிளாஸ் காலம் மட்டும் டிஃபரெண்ட் காலமா எடுத்துட்டு வரோம்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆச்சுன்னா என்னன்னா இப்போ வந்து டிபில வந்து 2 வாட்டி நம்ம கொயரி பண்றோம் எம்ப்ளாயி டேபிள். ஸோ இதனால என்னன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் குறையும், கொயரியோட எக்ஸிகியூஷன் டைம் அதிகமாகும். இப்படி நீங்க கொயரி எழுதையில வந்து நீங்க எதுல இல்லை ஆல்ரெடி டெவலப் பண்ண கொயரிலையோ இப்படி சேம் டேபிள்ல சேம் கண்டிஷன் இருந்து செலக்ட் கிளாஸ்ல இருக்க காலம் நேம் மட்டும் டிஃபரெண்டா இருக்குன்னா இந்த இதை வந்து நம்ம காம்பனன்ட் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து என்னன்னா மித்த எல்லாமே சேம் தான், ஒன்லி இந்த செலக்ட் கிளாஸ் நேம் மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகுது. இந்த இதுல கையில வந்து நீங்க டைரக்டா இங்க டிக்ளேர் பண்ணி இங்க காம்பனன்ட் வேர் கிளாஸ் எழுத முடியும். வந்து இத ஜஸ்ட் இன்னும் இதனால என்னன்னா நம்ம ஒரு ஃபெட்சை வந்து அவாய்ட் பண்றோம் எம்ப்ளாயி டேபிள் இருந்து. ஸோ இது மாதிரி நீங்க எப்போதுமே வந்து காம்பனன்ட் வேர் கிளாஸ் எழுதுறதுக்கு நீங்க சேம் டேபிள்ல இருந்து சேம் கண்டிஷனை வச்சுட்டு டிஃப்ரெண்ட் காலத்தை ஃபெச் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா நீங்க காம்பனன்ட் வேர் கிளாஸை யூஸ் பண்ணலாம். இது இப்படி இந்த இதில் மல்டிபிள் காலம்ஸை இது மாதிரி டிக்ளேர் பண்ணலாம். ஒன்லி ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டருக்கு மட்டும் தான் காம்பனன்ட் வேர் கிளாஸ் ஒர்க் ஆகும். சரிங்களா? மித்த ஆப்ரேட்டருக்கு இந்த காம்பனன்ட் வேர் கிளாஸ் ஒர்க் ஆகாது. வச்சுக்கணும். பட் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு மல்டிபிள் காலம்ஸ் வந்து செலக்ட் கிளாஸ்ல சேம் டேபிள் இருந்ததுன்னா அப்ப நீங்க இந்த காம்பனன்ட் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காண்டி சரிங்களா? இது வந்து மோஸ்ட்லி இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க. ஸோ சேம் டேபிள்ல இருந்து மல்டிபிள் காலத்தை வந்து நான் கம்பேர் பண்ணணும் வேர் கிளாஸ்ல. அப்போதைக்கு நீங்க இது மாதிரி நீங்க சொல்யூஷன் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது ஒரு மாதிரியான சொல்யூஷன். சரிங்களா? முன்னாடி வித் கிளாஸ் கொயரின்னு இருக்கு, அதுல பார்க்கல ஒரு சில சொல்யூஷன் பார்க்கலாம். பட் இது சப்குவரி யூஸ் பண்ணி காம்பனன்ட் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி இது ஒரு சொல்யூஷன் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து காம்பனன்ட் வேர் கிளாஸ் ஆர் பேர் வைஸ் கம்பேரிசன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து
ஹேண்ட்லிங் நல். ஓகே. இப்ப வந்து இந்த இன்னர் குயரி வந்து நல் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா, அத எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற. இந்த இதுல வந்து நல் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இன்னர் குயரில இருந்து ஒரு நல் வந்துச்சுனாலும், அது வந்து ஓவரால் ரிசல்ட்டயே நல் ஆயிரும். ஸோ இத வந்து நல் ப்ராபகேஷன் சொல்லுவாங்க. அத எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செலக்ட் MP where commission in from பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, அ 4 ரெக்கார்டு தான் வந்து கமிஷன் இருக்கு. பட் இது வந்து இன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணயில, இந்த நல் ஒண்ணும் பெரிய பிரச்சனையே குடுக்கல. சரிங்களா? இப்ப வந்து இத வந்து நெகோஷியேஷன் க்கு இது பண்ணோம்னா, இப்ப வந்து நாட் இன் அதர் தென் இது இப்ப வந்து இதுல பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி டேபிள்ல மொத்தம் நம்மள்ட்ட இருக்கிறது 14 ரெக்கார்ட் இருக்கு. பட் நாட் இன் யூஸ் பண்ணயில, நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வந்து 0 ரெக்கார்ட்ஸ்ன்னு இது பண்ணுது. மொத்தம் ஓவரால் 14 ரோ செலக்ட் ஆகுது. அதுல 4 ரெக்கார்டுக்கு மட்டும் தான் வேல்யூ இருக்கு. மித்தது எல்லாமே நல். பட் நம்ம சப் query எழுதையில ஏதாச்சும் ஒரு இது நல் வந்துச்சுனாலும், ஓவரால் ரிசல்ட்டே நல் ஆயிருது. ஸோ என்னன்னா, நம்ம நல் இல்லாம இருக்கிறது நாட் இன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம். இதுல கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல நான் அது கமிஷன் இல்லாம இருக்கிறத எடுத்துட்டு வாங்கயில மொத்த ஓவரால் ரிசல்ட் இது. ஸோ வந்து இது மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நல் இருக்கு. மல்டிபிள் வேல்யூஸ் இல்ல. சிங்கிள் வேல்யூ நல்லா இருந்தாலும் இதுதான் பிரச்சனை நடக்கும். இன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணயில ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. பட் நாட் இன் யூஸ் பண்ணயில ஓவரால் ரிசல்ட்டே வந்து நல் ஆயிரும். ஸோ நோ ரோ செலக்டட்ன்னு வரும். ஸோ வந்து நீங்க வந்து அம் மோஸ்ட்லி வந்து நம்ம சப் query இதுல வந்து இதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ணணும். ஏன்னா வந்து ஓவரால் ரிசல்ட்டே வந்து நல்லாயிரும். சரிங்களா? இந்த நாட் இன் ஆப்பரேட்டர் சப் queryல யூஸ் பண்றோம்னா, நல்லு பார்ட்டிசிபேட் பண்ணுதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிருங்க. இந்த இத. ஸோ இதுல நல் இருந்துச்சுன்னா, அத வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நான் சொல்லித் தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இது பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலம் ஃப்ரம் எம்பி. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா 14 ரெக்கார்டு. இதுல ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் நல் இருக்கும். கிங்குக்கு மட்டும் இது இருக்காது. எம்ஜிஆர் எல்லாருமே வந்து கிங்குக்கு மட்டும் எம்ஜிஆர் நம்பர் இல்ல. மித்த எல்லாத்துக்குமே எம்ஜிஆர் நம்பர் இருக்கு. இப்ப நான் சப் query இப்படி எழுதுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் செலக்ட் எம்ஜிஆர் நம்பர் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த எம்ஜிஆர் 6 பேரு மேனேஜர் ரெக்கார்ட நம்ம ஃபெட்ச் பண்றோம். சரிங்களா? யாரெல்லாம் அ மேனேஜரா இருக்காங்களோ, அவங்களுக்கு ஈக்குவலான எம்ப்ளாயி நம்பர் இருந்துச்சுன்னா, அவங்க டீட்டெயில்ஸ நம்ம ஃபெட்ச் பண்ணிடுவோம். இது மேனேஜர் டீட்டெயில்ஸ். இவங்கலாம் மேனேஜரா இருக்காங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபெட்ச் பண்ணிட்டு வரணும். இப்ப இதுல நான் வந்து இவங்க இல்லாம மித்த எம்ப்ளாயீஸ ஃபெட்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நாட் இன் யூஸ் பண்ணா, இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. நோ ரோ செலக்டட். பார்த்தீங்கன்னா, என்னாச்சுன்னா இதுல எம்ஜிஆர்
எம்ஜிஆர் காலத்துல வந்து ஒரே ஒரு நல் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? அந்த ஒரு நல் பார்ட்டிசிபேட் பண்றதுனால கம்ப்ளீட் இந்த இதே வந்து ஆம் எலிமினேட் ஆயிருது. கம்ப்ளீட் இதுதான் நல் ப்ராபகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்னர் குவெரில வந்து ஒரு நல் வந்தாலும் நம்ம கம்பேரிசன்ல நாட் இன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணோம்னா ஓவரால் ரிசல்ட்டே 0 ஆயிரும். சரிங்களா? அதனால இது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்டின்னா, இத வந்து என்விஎல் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். ஒரு வே என்விஎல் இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இத நம்ம என்விஎல் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்றோம். பட் இது வந்து கரெக்ட்டான வேனா இது கிடையாது. பட் இப்போதைக்கு ஓகே. சரிங்களா? எம்ஜிஆர் பட் நான் இன்னொரு சொல்யூஷன் கோரிலேட்டட் சப் குவெரில நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பட் இது மாரி நம்ம யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம இந்த நல்ல கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது இது இப்போதைக்கு சொல்யூஷன் என்விஎல் யூஸ் பண்ணி இந்த எம்ஜிஆர் நம்பர் வந்து நல் வந்துச்சுன்னா 0வா கன்வெர்ட் பண்ணி, அத நாட் ஈக்குவல் டூ இது பண்ணி நம்ம இது பண்றோம். பட் இது வந்து 0ங்கிறது வந்து எந்த ஒரு எம்ஜிஆர் நம்பரும் இல்ல. பட் நம்ம இந்த நல்லா ஹேண்டில் பண்றதுக்காண்டி நம்ம இத யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இது கரெக்ட்டான அப்ரோச் இல்ல. பட் இது யூஸ் பண்ணி நம்ம அந்த இஷ்யூவ இது பண்ண முடியும். ஸோ நம்ம இன்னர் குவெரி வந்து நல் எப்பல்லாம் த்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போ வந்து நீங்க என்விஎல் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் இத விட பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, கோரிலேட்டட் சப் குவெரில நம்ம பார்ப்போம். சரிங்களா? பட் இப்போதைக்கு இது. ஸோ இந்த இத மட்டும் கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. எப்பயெல்லாம் சப் குவெரி எழுதுவீங்களோ, சப் குவெரி எழுதையில இன்னர் குவெரி ஒரு நல் ரிட்டர்ன் பண்ணி நம்ம நாட் இன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட் ரிசல்ட் 0 ஆயிரும். சரிங்களா? அந்த இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சப் குவெரி இன் ஃப்ரம் கிளாஸ். சரிங்களா? ஃப்ரம் கிளாஸ்ல சப் குவெரி எழுதுறத வந்து இன்லைன் வியூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம வந்து ஆ டேபிள தான் வந்து ஆ மல்டிபிள் டேபிள் வந்து ஃப்ரம் கிளாஸ்ல குடுத்து நம்ம ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் அப்படி இல்லாம நம்ம ஒரு ரிசல்ட் செட்ட வந்து நம்ம அந்த எக்ஸாம்பிள் செலக்ட் ஆ ஓகே. இப்ப ஃப்ரம் கிளாஸ்ல நம்ம சப் குவெரி எழுதலாம். இப்ப வந்து செலக்ட் மேக்ஸிமம் ஷேர் என்ன ஆகும்னா, வித்தின் ஃப்ரம் கிளாஸ்ல நம்ம இப்படி இந்த பிராக்கெட்டுக்குள்ள நம்ம எழுதுறோமோ, அது எல்லாமே ஒரு டேபிளா கன்வெர்ட் ஆயிரும். ஒரு டெம்பரரி டேபிளா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு அலியாஸ் நேம் குடுக்குறது நம்ம ஆல்டர்னேட் நேம் குடுக்குறது மூலியமா, நம்ம வந்து அந்த டேட்டாவ நம்ம ரீட் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப வந்து இதுல இதுக்கு அலியாஸ் நேம் எம்ன்னு குடுத்துறேன். ஸோ எம் டாட் மேக்ஸ்ன்னு வந்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வாங்க. அதோட எனக்கு வந்து மேக்ஸிமம் சேலரி வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது மாரி கிரானுலாரிட்டி வந்து டிஃபரண்ட் கிரானுலாரிட்டி. இங்க வந்து சிங்கிள் ரோ அ அ ஆப்பரேட்டர்ஸ் வேல்யூ வேணும். இங்க வந்து அக்ரிகேட்டட் வேல்யூ வேணும் அப்படிங்கையில, நீங்க வந்து சேம் குவெரில வந்து எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா வந்து கிரானுலாரிட்டி மிஸ்மேட்ச் ஆகும். ஏன்னா இங்க இருக்க
அக்ரிகேட் இங்க இருக்க காலத்த குரூப் பை கிளாஸ்ல எல்லாத்துலயும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாரி இது இல்ல. நீங்க ஃப்ரம் கிளாஸ்ல வந்து இன்லைன் குயரி எழுதி, இங்க வந்து அக்ரிகேட்டட் வேல்யூஸ் எல்லாம் ஒரு ரிசல்ட் செட் எடுத்துட்டு, இங்க நார்மல் ஆ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு ரிசல்ட் செட் எடுத்துட்டு, இந்த வேல்யூவ வந்து நீங்க அலியாஸ் யூஸ் பண்ணி டைரக்ட்டா நீங்க ஆ இதோட ஜாயின் பண்ணிக்கிற முடியும். இத நம்ம நார்மல் ரிசல்ட் செட்டோட இது பண்ண முடியும். இது வந்து இன்லைன் குயரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்லைன் வியூ ஆர் இன்லைன் குயரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த இடத்துல நீங்க எவ்வளவு காலம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் சாலரி, சம் ஆஃப் சாலரி, அவரேஜ் சாலரி. ஜஸ்ட் பாருங்க நான் அங்க எம் டாட் ஸ்டாரும் salary department. சேம் எரர். காலம் 2 டேபிள் இருக்கு. அதுல வந்து அலியாஸ் குடுக்கலாட்டி எரர். காலம் அப்ளிகேஷன் டிஃபைன். ஸோ இங்க இது வந்து அக்ரிகேட்டட் காலம் இல்ல. அதனால எரர் வருது. ஜஸ்ட் இப்ப நம்ம அக்ரிகேட்டட் காலமா எழுதலாம். குரூப் பை டிபார்ட்மெண்ட் நம்பர். என்ன ஆகும்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் மேக்ஸ் சேலரி, ஆவரேஜ் சேலரி, அந்த கவுண்ட் அத வந்து எடுத்துட்டு வரும். ஸோ அத நம்ம மேல இப்ப என்னன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த அவுட்டர் இந்த ஃப்ரம் கிளாஸ்ல இருக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த ஜாயினும் இல்ல. ஸோ பேசிக்காவே வந்து வித்தவுட் ஜாயின் கண்டிஷன் இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆயிரும். இத அவாய்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்குன்னா 2லயும் என்ன காலம் காமன் காலம் இருக்கு டிபார்ட்மெண்ட் நம்பர். வேர் கிளாஸ்ல அந்த ஜாயின் கண்டிஷன நம்ம இது பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரம் கிளாஸ்ல எழுதிட்டோம்னாலே அது வந்து ஒரு டேபிளா ரியாக்ட் ஆயிரும். இம்பி டாட் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு எம் டாட் டிபார்ட்மெண்ட் நம்பர். இப்போ 14 rows. இங்க பாருங்க டைரக்டா வந்து நம்ம எம்ப்ளாயியோட எம்ப்ளாயி நேம் இது எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ் சரிங்களா? டிபார்ட்மெண்ட் வைஸ் மேக்ஸ் சேலரி, அதுக்கப்புறம் அதோட சம் சேலரி சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கவுண்ட் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன கவுண்ட் அந்த இதெல்லாம் இப்படி எடுத்துட்டு வர முடியுது. சரிங்களா? இதே வந்து 2 டேபிள்ல இருந்து சேம் கிரானுலர் இல்லாம ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு வேணும். இது அக்ரிகேட்டட் வேல்யூஸும் வேணும். அக்ரிகேட் இல்லாத வேல்யூ வேணும்னா, நம்ம ஃப்ரம் கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த அக்ரிகேட்டட் வேல்யூ ஆஃப் செப்பரேட் ஃப்ரம் கிளாஸ்லயும் நார்மல் செப்பரேட் இதுலயும் எடுத்துட்டு வந்து நம்ம அந்த அலியாஸ் யூஸ் பண்ணி 2 டேபிள்ல இருக்க காலத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். சரிங்களா? மித்தபடிக்கு ஜாயின் கண்டிஷன் எல்லாமே சிமிலர் தான். ஸோ 2 டேபிள் இருந்துச்சுன்னா n-1 ஜாயின் கண்டிஷன் இருக்கணும். ஸோ அதுல காமன் டேட்டா உள்ள காலத்த ஜாயின் பண்ணணும். இது வந்து எத்தனை சப் குவெரி இது பண்ணலாம்னா
அது லிமிட்டே கிடையாது. நீங்க எவ்வளோ ஃப்ரம் கிளாஸ் query வேணாலும் எழுதிக்கலாம். உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மென்ட் என்னென்ன டேட்டா கேட்குறாங்களோ அத பொறுத்து நீங்க இது பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? இதுல வந்து ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் நம்பர். பாருங்க. இது டிபார்ட்மெண்ட் வைஸ் இது வந்து 30th டிபார்ட்மெண்ட்ல இதுதான் டிபார்ட்மெண்டோட மேக்ஸிமம் சேலரி. இது சம் சேலரி. அதோட ஆவரேஜ். இது வந்து அதோட கவுண்ட். இது வந்து 20th டிபார்ட்மெண்ட் அதோட மேக்ஸிமம் சேலரி, அதோட சம்மு, அதோட ஆவரேஜ், அதுல எம்ப்ளாயி கவுண்ட் என்ன. அதே மாதிரி 10th டிபார்ட்மெண்ட்ல மேக்ஸிமம் என்ன, அதோட சம் என்ன, அதோட எத்தனை எம்ப்ளாயி கவுண்ட் இருக்காங்க. ஸோ இது மாதிரி அக்ரிகேட்டட் வேல்யூஸ். சரிங்களா? இதே ரிசல்ட் செட்டை நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல எடுத்துட்டு வரணும்னா ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 100 லைன் கோட் அடிக்கணும். பட் எஸ்கியூஎல்ல சிம்பிளா வந்து ஒரு இன்லைன் query எழுதுற மூலியமா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் வந்து நம்ம பேக் எண்டுக்கும் ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து இந்த லாஜிக் எழுதணும்னா அவ்வளவு லைன்ஸ் கோட் அடிக்கணும். சிம்பிளா ஆரக்கிள்ல ஒரு இன்லைன் queryல நம்ம முடிச்சிட முடியும். சரிங்களா? இதனால தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட்ல ஈஸியா நம்ம கோடிங் கத்துக்கிட முடியும். சரிங்களா? இது வந்து இப்போ வந்து டைரக்டா எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்டா இருக்கும். இத வந்து நம்ம PLSQL கத்துக்கையில ப்ரோகிராம எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கருந்து இன்புட் எடுத்துட்டு நம்ம இது மாரி ஈஸியான அ ஈஸி வேல வந்து நம்ம ரிசல்ட் செட் குடுக்குறது எப்படின்ட்டு PLSQLல பார்ப்போம். அது வந்து ப்ரொசீஜர். ஒரு சில பிசினஸ் வேலிடேஷன்லாம் பண்ணி செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதுறது. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, அத பொறுத்து தான் நீங்க PLSQLல ப்ரோகிராம் ஈஸியா எழுத முடியும். சரிங்களா? இதுதான். ஸோ வந்து எப்பயெல்லாம் வந்து நீங்க மல்டிபிள் கிரானுலாரிட்டி வந்து அக்ரிகேட்டடும், நார்மல் வேல்யூஸ் எடுத்துட்டு வர்ற மாரி உங்களுக்கு சிச்சுவேஷன் வருதோ, அப்போதைக்கு வந்து நீங்க இன்லைன் query எழுதலாம். இன்லைன் query எடுத்துட்டு வந்து, அதுக்கப்புறம் நீங்க அத ரிசல்ட்ஸ் எடுத்து ஷோ பண்ணணும். சரிங்களா? இத வந்து இன்லைன் வியூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? செலக்ட் ஃப்ரம் கிளாஸ்ல வந்து சப் query எழுதணும்னா, இது இன்லைன் வியூ. சரிங்களா? புரிஞ்சா? புரிஞ்சுச்சு. புரிஞ்சு. ஓகே. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் சப் செலக்ட். சப் செலக்ட்ங்கிறது என்னன்னா, செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ட நம்ம இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுலயே நம்ம எழுத முடியும். சரிங்களா? இப்ப ஃப்ரம் கிளாஸ் எழுதியிருக்கோம். இந்த இந்த மாரி செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ட நம்ம ஃப்ரம் கிளாஸ்லயே எழுத முடியும். ஆனா, அதுல என்ன ஒரு இதுன்னா, அது வந்து ஒரே ஒரு காலத்த மட்டும் தான் எடுத்துட்டு வரணும். ஒரே ஒரு காலத்த எடுத்துட்டு வர முடியும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப இது இருக்கு. ஸோ இப்ப மல்டிபிள் காலத்த எடுத்துட்டு வருதுன்னா, நம்ம அந்த பட் சிங்கிள் காலம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ஃப்ரம் கிளாஸ்லயே நம்ம இது எழுதணும். இப்ப வந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் சேலரி மட்டும் தேவைப்படுது இந்த இதுல. மிச்சம் எந்த இது தேவைப்படல. பட் மேக்ஸிமம் சேலரி எல்லா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸும் தேவைப்படுது. அதுல வந்து ஒரு காலம் வேல்யூஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் தேவைப்படுது அப்படின்னா, சிங்கிள் காலம் வேல்யூ தேவைப்படுதுன்னா, நீங்க டைரக்ட்டா செலக்ட் கிளாஸ்லயே அந்த சப் query எழுத முடியும். சரிங்களா? ஆனா இங்க என்னன்னா, மல்டிபிள் காலத்த நம்ம ஃபெட்ச் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆ ஷோ பண்றது கஷ்டம். ஷோ பண்ண முடியாது. மல்டிபிள் காலம் ஃபெட்ச் பண்ணுச்சுன்னா. ஸோ அதனால இது பட் சிங்கிள் காலம் நீங்க அக்ரிகேட்டட் வேல்யூவா இருக்கட்டும், இல்ல நார்மல் வேல்யூவா இருக்கட்டும், வேற டிபார்ட்மென்ட்ல இருந்து நீங்க இது பண்ணணும்னா, இதே பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது இந்த query செப்பரேட்டா எக்ஸிக்யூட் ஆயி, அதோட அவுட்புட் வந்து இந்த காலத்துக்கு இதா மாறிரும். சரிங்களா? இது வந்து சப் செலக்ட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆ என்னன்னா, சேம் இதுலயே வந்து ஆ செலக்ட் ஸ்டேட்மென்ட்லயே நம்ம இன்னொரு செலக்ட் query எழுத முடியும். சரிங்களா? இது வந்து சப் செலக்ட்ன்னு சொல்லுவாங்க. பட் இதுல ரூல்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு காலம் தான் இருக்கும். இப்ப வந்து 2 காலம் இருந்துச்சுன்னா எரர் அடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இங்க வந்து நான் வந்து ம் ஆவரேஜ் ஆ சேலரி நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க முடியாது. டூ மெனி வேல்யூஸ் எரர் வந்துரும். பட் என்ன பண்ணலாம்னா, நீங்க இன்னொரு சப் செலக்ட் எழுதி இது பண்ணலாம்.
பட் அப்படி நீங்க மல்டிபிள் டைம் எழுதுறதுக்கு நீங்க ஃப்ரம் கிளாஸ்ல எழுதியே நீங்க இங்க கொண்டு வந்துடலாம். பட் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அப்படி உங்களுக்கு தேவையில்ல. உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு அக்ரிகேட்டர் வேல்யூ இல்ல வேற டேபிள்ல இருந்து ஏதோ ஒரு வேல்யூ மட்டும் தான். நீங்க டைரக்ட்டா சப்செலக்ட் எழுதி பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது மாரி உங்களுக்கு தேவையானத காலத்துல சப்செலக்ட்ல எழுதலாம். ஏதோ ஒரு காலம் மட்டும் இது பண்ணலாம். சரிங்களா? இப்ப வந்து நான் என்னன்னா, எனக்கு டிநேம் லொகேஷனும் வேணும் ஒவ்வொரு சைடும் அப்படின்னா, இப்ப நான் இப்படி எழுதலாம். மல்டிபிள் ரோஸும் இது பண்ண முடியாது. இப்ப வந்து ஆ என்ன பண்ணலாம்? ஸோ எனக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்டோட இது மட்டும் வேணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல நீங்க எடுத்துட்டு வரணும். வேற டேபிள்ல இருந்து கூட அந்த வேல்யூஸ் எடுத்துட்டு வரணும். பட் இங்க வந்து நோ அந்த ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? பாருங்க, இப்ப எனக்கு வந்து 10th டிபார்ட்மெண்ட் வேல்யூ மட்டும் வேணும். ஆனா, எனக்கு வந்து அதோட அந்த டிபார்ட்மெண்டோட டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருந்து வேணும் அப்படின்னா, ஸோ இந்த மாரி சமயம்ல நம்ம டைரக்ட்டா வந்து அந்த டேபிள்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் செட் தான் வருது. ஒரு வேல்யூ தான் வரும் அப்படின்னா, டைரக்ட்டா வந்து ஜாயின் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணாம டைரக்ட்டா சப்செலக்ட்ல நம்ம எழுத முடியும். சப்செலக்ட் எழுதி டைரக்ட்டா ஜஸ்ட் நம்ம ஷோ பண்ண முடியும். அந்த டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ இந்த மாரி சினாரியோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சினாரியோ தான். உங்களுக்கு எப்படி அவங்க அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ, அத பொறுத்து தான் நீங்க இது பண்ண முடியும். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து சப் குவெரீஸ்ல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து நீங்க சொல்யூஷன் ஈஸியா குடுக்கலாம். சரிங்களா? முக்காவாசி டைம் வந்து நம்ம குடுக்குற சொல்யூஷன் வந்து சப் குவெரி, ஜாயின்ஸ், அக்ரிகேட்டட் ஃபங்ஷன். ஸோ இந்த இது அதுக்கப்புறம் 4 பேசிக் ஃபங்ஷன். இத வச்சு தான் இருக்கும். சரிங்களா? இந்த இந்த இதுல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே போதும். 90% நீங்க வந்து சொல்யூஷன் குடுக்கலாம். சரிங்களா? SQLல என்னென்ன குயரி எவ்வளோ பெரிய குயரியா இருந்தாலும், இந்த கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனால நீங்க சொல்யூஷன் குடுக்க முடியும். சரிங்களா? இது. ஸோ இது வந்து சப் செலக்ட் புரிஞ்சா, நீங்க எப்படி எழுதணும்னு அந்த ரூல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சிங்கிள் வேல்யூ ஃபெட்ச் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? சிங்கிள் காலம் யூஸ் பண்ணணும். மல்டிபிள் காலம் யூஸ் பண்ண முடியாது. மல்டிபிள் காலம் வேணும்னா செப்பரேட்டா நம்ம எழுதணும். சரிங்களா? ஓகேண்ணா. இது சப் செலக்ட். இப்ப from EMP order by இப்ப பாத்தீங்கன்னா, இதுல இந்த ரெக்கார்ட் இருக்கு. இதுல இருந்து எனக்கு வந்து டாப் 5 சேலரி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரிங்களா? இப்படி எடுத்துட்டு வர இல்ல. இப்படி இந்த மாரி டாப் 5 சேலரி எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல டாப் 5 சேலரி எடுத்துட்டு வரணும்னா, நீங்க டைரக்ட்டா டாப் 5 சேலரி எடுத்துட்டு வர்றது கஷ்டம். பட் ஃப்ரம் கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்க இந்த டாப் 5 சேலரி எடுத்துட்டு வரணும். எப்படின்னா, இந்த கம்ப்ளீட் ரிசல்ட் செட்ட நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்ம டைரக்ட்டா எடுத்துட்டு வராம, ஃபர்ஸ்ட் வந்து
ஃப்ரம் கிளாஸ்ல நம்ம ரிசல்ட் செட் எழுதிடுறோம். சரிங்களா? எழுதிட்டு வந்துட்டு இதுல இதுல ரோனம்னு ஒரு சூடோ காலம் இருக்கு. சரிங்களா? அந்த சூடோ காலம் கான்செப்ட் எடுக்கல. அந்த ரோனம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த ரோனம் சூடோ காலம் யூஸ் பண்ணி நம்ம அந்த டாப் 5 சேலரி எடுத்துட்டு வர முடியும். இந்த ரோனம் கான்செப்ட் என்னன்னா, எந்த ஆர்டர்ல ஃபெட்ச் பண்றோமோ, அந்த ஆர்டரோட நம்பர் குடுக்கும். சரிங்களா? இப்ப வந்து இந்த இப்ப இந்த இந்த சூடோ காலம் வந்து என்னன்னா, ஆரக்கிள் எந்த மாரி ஆர்டர்ல டிபிலருந்து டேட்டாவ குவெரி பண்ணி எடுத்துட்டு வர்றோம். அந்த ஆர்டர். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெக்கார்ட் ஷோ பண்றது ஒரு மாரி இருக்கும். பட் இந்த நம்பர் டிஃபரெண்ட்டா இருக்கும். இந்த ஆர்டர் நம்பர்ங்கிறது வந்து என்னன்னா, ஆரக்கிள்லேருந்து எப்படி டேட்டாவ எடுத்துட்டு வருது. எந்த ஆர்டர்ல ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வருதுங்கிறதுக்கு ஒரு நம்பர் ஆரக்கிளா குடுக்கும். இந்த இத வந்து நம்ம எந்த ஒரு அப்டேட்டும் பண்ண முடியாது. இது ஆரக்கிளா புரொவைட் பண்ற நம்பர். இது வந்து சூடோ காலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சூடோ காலம் வந்து ஆரக்கிளா வந்து புரொவைட் பண்ணும். எந்த ஆர்டர்ல வந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா, இப்படி ஆர்டர் பை டிசெண்டிங்ல ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்களா? நான் ஃப்ரம் கிளாஸ்ல இத எழுதுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் கிளாஸ் எழுதி இதுக்கு ஒரு அலியாஸ் நேம் குடுத்துறேன். ரோனம்க்கு. சரிங்களா? குடுத்துட்டு நான் அவுட்டர் இதுல வந்து வேர் ரோனம் லெஸ் தென் equal to 5. இப்ப டாப் 5 சேலரிய மட்டும் எடுத்துட்டோம். டிசெண்டிங்னா பெருசுல இருந்து சின்னது பண்ணு. It's working. Salary எடுத்துட்டு order by salary descending. சரி. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரம் கிளாஸ்ல இருக்க query ரிசல்ட் செட்ட நம்ம ஃபர்ஸ்ட் டிபில இருந்து எடுத்துட்டு வர்றோம். எடுத்துட்டு வந்து இந்த ரிசல்ட் செட்ல இருந்து நம்ம மேல செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணையில இது ஆர்டர் பை டிசெண்டிங் இருக்கையில பெருசுல இருந்து சின்னது சேலரி ஆர்டர் ஆயிருக்கும். ஸோ அதுல அ டாப் லெஸ் தென் 5 சேலரி உள்ள டேட்டாவ எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு நான் இது பண்றேன். ஸோ இது மூலியமா நம்ம டாப் 5 சேலரி எடுத்துட்டு வர முடியும். சரிங்களா? இது வந்து என்ன ஆகும்னா, இது ஒரு ரிசல்ட் செட்டாவே உருவாயிரும். சரிங்களா? இது வந்து ஃப்ரம் கிளாஸ்ல எழுதுறது, ஃபர்ஸ்ட் டிபில இருந்து ஃபெட்ச் பண்ணி, இந்த ரிசல்ட் செட் வந்து ஆரக்கிள்ல வந்து எஸ்ஜிஏன்னு சொல்லுவாங்க. எஸ்ஜிஏங்கிறது அந்த மெமரி ஸ்பேஸ், டெம்பரரி மெமரி ஸ்பேஸ், சர்வீஸ் குளோபல் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அங்கருந்து எப்படி ரீட் ஆகுதோ, அந்த ரோ நம்பர எடுத்துட்டு வந்து, அதுல வந்து லாஸ்ட் 5 எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இது வந்து டாப் 5 சேலரி ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூல டாப் 5 சேலரி இது சொல்லுவாங்க. சரிங்களா? பின்னாடி அட்வான்ஸ் கான்செப்ட்லயும் பார்க்கலாம். வேற வேற எந்தெந்த மாரிலாம் நம்ம டாப் சேலரி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு. பட் இது ஒன் ஆஃப் த மெத்தட். டாப் 5 சேலரி எடுத்துறது. டாப் 5, டாப் 10, டாப் 3 அப்படின்னு அத எடுத்துட்டு வரது. இந்த ரோ நம்ம அவுட்டர் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஃப்ரம் கிளாஸ்ல வந்து ஓவரால் ரிசல்ட் எடுத்துட்டு வந்து, அதுல வந்து நம்ம வெளிய ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி டேட்டாவ எடுத்துட்டு வரலாம். சரிங்களா? இ இன்லைன் வியூவ ஸோ வந்து இது மாரி நம்ம இது பண்ணிட்டோம்னாலே, நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் செட்ட வந்து நம்ம தேவைப்படுற ரெக்கார்ட்ஸ இதுலருந்து எடுத்துட்டு வர முடியும். இது ஒரு டேபிளா பில்ட் ஆயிரும். சரிங்களா? இதுதான் ஃப்ரம் கிளாஸ்ல நம்ம இன்லைன் query உள்ள பெனிஃபிட். சரிங்களா?
ஸோ ரெக்கார்ட வந்து டிபில இருந்து நம்ம இங்க எடுத்துட்டு வந்து, இங்க இருந்து நம்மளுக்கு தேவையான ரெக்கார்ட நம்ம எடுத்துக்கிற முடியும். சரிங்களா? இது இது இன்லைவ்ல. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங் டாபிக் கோரிலேட்டட் சப் குவெரி. கோரிலேட்டட் சப் குவெரி. இதுவரைக்கும் நம்ம பார்த்த சப் குவெரி எல்லாமே என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு இன்னர் குவெரி ரன் ஆகும். இன்னர் குவெரியோட அவுட்புட் அவுட்டர் குவெரிக்கு வரும். பட் கோரிலேட்டட் சப் குவெரி மட்டும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா ஒர்க் ஆகும். இதுக்கு 4 ஸ்டெப் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் குவெரி ரன் ஆகும். அவுட்டர் குவெரில இருக்க வேல்யூ. ஸோ இந்த வேர் கிளாஸ் வேல்யூ வந்து இன்னர் குவெரி கண்டிஷனுக்கு பாஸ் ஆகும். பாஸ் ஆகி இது வேலிடேட் ஆகி, இது சக்சஸ் ஆச்சுனா தான் அந்த வேல்யூ வரும். அப்புறம் அந்த வேல்யூ மேட்ச் பண்ணி, அந்த மேட்ச் ஆன வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணி விடும். மித்த வேல்யூ எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிரும். ஸோ இது மாரி அவுட்டர் குவெரிக்கும், இன்னர் குவெரிக்கும் கம்யூனிகேஷன் நடக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவுட்டர் குவெரி எக்ஸிக்யூட் ஆகும். அதோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னர் குவெரியோட வேர் கண்டிஷன் வரும். இங்க வேலிடேட் பண்ணும். வேலிடேட் பண்ணி சக்சஸ் ஆச்சுன்னா, அந்த வேல்யூ எடுத்துட்டு வரும். அத வந்து கம்பேர் பண்ணி ஷோ பண்ணும். இந்த மாரி அந்த கம்ப்ளீட் ரிசல்ட்டே வந்து முடியிற வரைக்கும் அவுட்டர் குவெரிக்கும், இன்னர் குவெரிக்கும் கம்யூனிகேஷன் நடந்துட்டே இருக்கும். ஒண்ணு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் இதாகும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஸோ எந்த ரெக்கார்ட்லாம் வந்து அவுட்டர் குவெரிக்கு ஈக்குவலா இருக்கோ, அந்த ரெக்கார்டு தான் வந்து மேட்ச் ஆன ரெக்கார்டு தான் ப்ராசஸ் பண்ணி அந்த கம்பேரிசன் வரும். அது வந்து மேட்ச் ஆகாத ரெக்கார்ட்லாம் இங்கேயே எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஸோ இதுவும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் தான். சரிங்களா? அ ஆனா இந்த கோரிலேட்டட் சப் குவெரி யூஸ் பண்ணையில வந்து என்னன்னா, அவுட்டர் குவெரிக்கும், இன்னர் குவெரிக்கும் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அதோட கோரிலேட்டட் சப் குவெரில வந்து எக்ஸிஸ்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணலாம். எக்ஸிஸ்ட் ஆப்பரேட்டர் தான். நான் நல் ஹேண்ட்லிங் இங்க சொன்னதுக்கும், இங்க எக்ஸிஸ்ட் ஆப்பரேட்டருக்கும் ஆ என்விஎல் யூஸ் பண்ணாமலே நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? இங்க கோரிலேட்டட் சப் குவெரில அது எக்ஸிஸ்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி. சரிங்களா? இந்த கான்செப்ட் என்னன்னா, கோரிலேட்டட் சப் குவெரி ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் குவெரி எக்ஸிக்யூட் ஆகும். அந்த அந்த இதுல பாஸ் பண்ற இந்த வேல்யூஸ் அவுட்டர் குவெரி வேர் கண்டிஷன் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகி, இந்த வேல்யூ வந்து இன்னர் குவெரி கண்டிஷனுக்கு இதாகும். அதுக்கப்புறம் இந்த டேபிள்ல இந்த இன்னர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த ரிசல்ட் செட் வரும். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும். இந்த இது வந்து கம்ப்ளீட்டா வந்து எத்தன ரெக்கார்ட்னா அத்தன ரெக்கார்டுக்கும் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? இதுதான் கோரிலேட்டட் சப் குவெரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கோரிலேட்டட் குவெரி வந்து இந்த மோஸ்ட்லி கோரிலேட்டட் சப் குவெரி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாரி டயத்துல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்ன செய்யணும்னா, ஆ நார்மல் குவெரிக்கும் கோரிலேட்டட் சப் குவெரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நார்மல் சப் குவெரில ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் குவெரி எக்ஸிக்யூட் ஆகும். அதோட அவுட்புட் வந்து அவுட்டர் குவெரிக்கு போகும். பட் கோரிலேட்டட் சப் குவெரில வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டர் குவெரி எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அவுட்டர் குவெரி எக்ஸிக்யூட் ஆகி, அந்த அவுட்டர் குவெரி இருக்கிற வேல்யூ, வேர் கிளாஸ் வேல்யூ, இன்னர் குவெரி இருக்க வேர் கிளாஸ் வேல்யூவோட கம்பேர் ஆகும். சரிங்களா? கம்பேர் ஆயிட்டு, அப்புறம் தான் ரிசல்ட் செட்டே மறுபடியும் வேர் கிளாஸ்க்கு இதாகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த இது எக்ஸிக்யூட் ஆகி, இந்த காலம் வேல்யூஸ் வரும். இந்த காலம் வேல்யூ இங்க வேர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த சாட்டிஸ்ஃபை ஆனோனே இந்த ரிசல்ட் செட் வரும். அதுக்கப்புறம் இதுவும் மேட்ச் ஆனா, நம்மளுக்கு ரிசல்ட் ஷோ ஆகும். ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் எல்லா ரெக்கார்டுக்குமே நடக்கும். இதுதான் கோரிலேட்டட் சப் குவெரி. சரிங்களா? இந்த கோரிலேட்டட் ஆ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் குவெரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து ஆ குவாலிஃபைடு வேல்யூஸ் எந்தெந்த வேல்யூஸ்லாம் இன்னர் குவெரியோட சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, அப்பதான் டேட்டா ஃபெட்ச்சே நடக்கும். இல்லாட்டி வந்து அந்த ஃபெட்ச்சே நடக்காது. ஸோ அதனால வந்து இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் குவெரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கோரிலேட்டட் சப் குவெரி இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நான் இதுல எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிங்களா? எக்ஸாம்பிள் நடத்துறேன். எப்படி வந்து கோரிலேட்டட் சப் குவெரி நம்ம ஃபெட்ச் பண்ணி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு, அத வந்து எப்படி வந்து இதுல வந்து எக்ஸிஸ்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ஹேண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த 2 கான்செப்டும் நான் நாளைக்கு நடத்துறேன். இது நடத்திட்டா கோரிலேட்டட் சப் குவெரியோட நம்ம சப் குவெரி கான்செப்ட் முடிஞ்சுச்சு. சரிங்களா? ஆம். ஸோ இதுல எனக்கு எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இந்த டாபிக் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனால இது பண்ண முடியும். சரிங்களா? நீங்க கிளைம் பண்ண முடியும். ஸோ மேஜரா வந்து ஆ இந்த இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா?
டில் சப்குவரி சரிங்களா? ஸோ கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? எது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? நாளைக்கு கோரிலேட்டர் சப்குவரியும் அ அதோட எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹையரார்க்கியல் குவெரீஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்கு. அது பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5லருந்து 6 டாபிக் தான் இருக்கு எஸ்கியூஎல்ல. சரிங்களா? ஆ பார்த்துட்டோம்னா எஸ்கியூஎல் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பிஎல்எஸ்கியூஎல் போயிரலாம். சரிங்களா? ஆம். இதுவரைக்கும் பார்த்த டாபிக் எல்லாத்தையும் வந்து தரோவா இருங்க. அதுக்கப்புறம் அந்த டாபிக்லாம் தான் இனி நெக்ஸ்ட் போற டாபிக் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அட்வான்ஸ் போகையில நமக்கு பேசிக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ, அது வந்து அட்வான்ஸ்டுல ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ எதுக்கும் அ அ பேக்லாக்ஸ் இல்லாம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஆ நாளைக்கு வந்து கோரிலேட்டட் சப் queryக்கு எக்ஸாம்பிளும், அந்த நல் ஹேண்ட்லிங்கும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஓகேண்ணா. சரி. ஓகே. தேங்க் யூ. ஓகே.